சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கோம். ஆனா ஆல்ரெடி மூவி வந்துருச்சு. இன்னும் ஒரு சீன் கூட பார்க்கல. அந்த ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லதே மட்டும் சொல்லுங்க. என்ன ப்ரோ? தளபதி மட்டும் சொல்லுங்க. தளபதி தளபதி படம் பட்ட கெழுப்பது முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் படம் வந்து யார் விஜயா? நல்லா இருக்குது படம், சூப்பர் இருக்குது, கட்சி சூப்பர் இருக்குது, நல்லா ஃபைனல் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்குது. எல்லா படமும் சூப்பர், நல்லா இருக்குது, சூப்பர். பட்ட கெழுப்பிட்டாரு விஜய். ரத்த தெரிக்கிற காட்சிலாம் நிறைய இருக்கு. நல்லா சூப்பர் சண்டை, நல்லா ரஜினி மாதிரி சூப்பர் போயிட்டு விஜய். அடுத்த ரஜினி அவர் தான், விஜய் தான். திருப்பி படம் நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? நடிக்க மாட்டாரு, கட்சி தான் ஒரு ஆல் தி பெஸ்ட். தளபதி விஜய் வாழ்க. படம் சூப்பரா சார். இனிமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி படத்தை பார்க்க முடியாது. வேற லெவல் படம். படம் எப்படி இருக்கு? ஓகே. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஓகே தான் சார். சூப்பர். என்ன படம் பாட்டு? ஜனகணமன. சூப்பர். அதிருது சூப்பர். அருமையான மாசான படம். மாஸ் படம் தான். நல்லா இருக்குன்னா ஆனால் இதுக்கு மேலே விஜய் என்ன பார்க்க முடியாது. அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி அவர் சுமாரா இருக்கு. கூஸ் பம்ஸா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. ட்ரைலர் வரும்போது பார்த்த மாதிரி இருக்குது. ட்ரைலர் மாதிரி ஒரு டைம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பர். படம் சூப்பராக இருந்தது. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஆமாம். இல்லை, இந்த படம் முன்னாடி வந்திருக்க வேண்டியது, இப்போ தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும். படம் நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்கிறீங்க? இல்லை படம் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச சீன் அதெல்லாம் இல்லை, நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கா அப்படி. ஸோ நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. மாற்றம் வரணுங்கிறது இந்த படத்து மூலியமாக சொல்லியிருக்காரு. மக்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாற்றம் வரும். பெண்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு இந்த படத்தில். முக்கியமான இது பெண்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார். பிடிச்சிருக்குங்களா? சார் படம் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் செம்மங்க. தளபதியாக எத்தனை தடவை நாங்கள் பார்ப்போம். இதுக்கு மேல நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க? நடிக்க வேணாங்க, நாங்கள் டெய்லி பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். அங்கே கூடவே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. சூப்பர். ஸ்கூல் பாய்ஸ் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஸ்கூல் பாய்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. செம்ம மாஸ். வேற லெவல், தரமா இருந்தது. விஜய் இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அது சின்ன எமோஷனலாக இருந்துச்சு. படம் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வேற போட்டிருக்கேன், அப்படியே பாருங்க. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. விஜய் எப்படி பண்ணிருக்காரு? எப்பவும் போல நல்லாவே பண்ணுங்க. அது உமன்ஸுக்கு அதில் எப்படி இருக்கு? எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, எலெக்ஷனுக்கு ஓட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? பயங்கரமா இருக்குது, வெறித்தனமா இருக்குது. என்ன சொல்றது, அனிருத் அவரையும் சொல்லணும். பயங்கர மியூசிக் பெருக்கி விட்டுருக்கிறாரு. நம்ம தளபதி எப்பயும் சூப்பர் சூப்பர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் ஏற்காட்டிலேருந்து வரோம். மாஸ் காட்டியிருக்கிறாரு. எல்லா உமன் சேஃப்டிக்காக நிறையா பண்ணியிருக்கிறாரு. விஜய் கடைசி அவரோட படம் வந்து கடைசி படம்ன்ற மாதிரி காட்டுறாரு. அதெல்லாம் எப்படி? அவர் ரியலாகவே படம் நாங்கள் டெய்லி அதை நியூஸ்லேயே பார்த்துட்ருக்கோம், படமாகவே பார்த்துட்ருக்கோம். அதனால் அவர் என்றைக்கும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். உண்மையாக அந்த ரியலாக காமிச்சிட்ருக்காரு எங்களுக்கு. அதை பார்த்துட்டு தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பொண்ணுங்க படிப்பை பற்றி சொன்னாங்க பாருங்க. படிச்சுட்டு நீங்கள் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும், படிக்க வைக்கக்கூடாது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தளபதி விஜய் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தோம். நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த ஃபைட் சீன் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃபைட் இருக்கு. அந்த தளபதி ஃபைட் சீன் ஏதோ ஒன்று எல்லா fight எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாரோட கடைசி படம் அது எப்படி இருந்தது? ஜனநாயகம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய் சாரை மிஸ் பண்ணுறீங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரே கவலையாக இருக்குன்னா தளபதி அகைன் பிக் ஸ்க்ரீனில் திரும்ப பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. படம் பார்த்தது சாட்டிஸ்ஃபை. சூப்பராக இருக்கு படம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்க. இப்பதான் அழுது முடிச்சுட்டு வந்திருக்காங்க படத்தை பார்த்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நான் பிளாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வெறச்சிட்டாரு. எண்டிங்லாம் சூப்பர்ண்ணா. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லாண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா. அழுதுட்டீங்களா? அந்த எண்டிங் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்ததெல்லாம் அழுதுட்டோம்ண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. பிடிச்ச ஃபைட் சீன் என்ன? அந்த லாஸ்ட் அந்த அதுல வந்துச்சுலண்ணா செம்மண்ணா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஃபைட் எப்படி இருந்தது? மாஸ்ண்ணா அந்த இதெல்லாம் சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப நான் இன்னொரு படம் இல்லன்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்கு. வந்துட்டார்லண்ணா. அத நினைச்சா அதனாலே நல்லா இருக்க போகுது. அதனால ஓகே தான். நல்லா இருக்கு. நான் மாசுனா தளபதி செம்ம மாசுனா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இங்கே தான் நான் தளபதி ஃபேன், இங்கே தான் பார்ப்பேன்னு இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். செம்ம மாசுனா. தளபதி வெறியல் நீ அப்படி இருந்துச்சுண்ணா. செம்மையா இருந்துச்சு. சத்தியமா அழுந்துட்டான். நான் லாஸ்ட் டைம் நான் நிஜமா நான் ரொம்ப தளபதியை மிஸ் பண்றேன்னா. அவருக்கு கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். திருப்பி நடிப்பார்னு எதிர்பார்க்குறீங்களா? நடிச்சா பரவாயில்லைங்கண்ணா. ரொம்ப எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் மூவிக்கு வந்தா இன்னும் எங்களுக்குலாம் ஹாப்பி தான். நான் கண்டிப்பா வரலான்னு கேட்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. விஜய் படம் செம்மையா இருந்துச்சு. நான் இவர் விஜயோட ஃபேனு. என்ன முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் சண்டை இல்லாம நல்லபடியா பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் என் விஜய் மாமாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அடுத்த வாட்டியும் விஜய் மாமா வரணும்னு ஆசைப்படுறேன். நான் விஜயோட பெஸ்ட் ஃபேன். விஜய் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முஸ்லீம் இந்துங்களை பற்றி எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி கடைசியில் ஒரு சூப்பர் பக்கா சால்வ் சீன் எடுத்தாங்க. அது நானே எந்திரிச்சு கை தட்டின அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப லைக் பண்ணி பார்த்தோம். ஒரு சீன் கூட கண் அசத்தாமல் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச சீன் அதுல? அதுதான் சொன்னேன். முஸ்லீம் இந்துங்கள் பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ ஸ்மார்ட்டாக முடிச்சாரு பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர் கெத்து. விஜய்னா விஜய் தான். அது கொஞ்சம் ஃபீலிங் தான் இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கா. இதோட அது ரொம்ப நன்மை இல்லைங்களா? அதுல வரட்டுமே. அதுல கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். இதுல கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நாள் ஆட்சியில என்ஜாய் பண்ணுவோம். பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் மூவினால ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேன்னா அவர் மட்டும்தான். வீட்டில் விஜய்க்கு ஓட்டு பொண்ணுன்னு ரொம்ப தொல்லை பண்ணதே என் பிள்ளைங்க தான். ஆனால் ஆல்ரெடி அவர் எங்கள் மனசில் இருந்தார். இருந்தாலும் என் பிள்ளை ரொம்ப தொல்லை, என் பிள்ளைங்களும் பசங்க எல்லாமே. அதனால எங்கள் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது வந்து மொபைலில் பார்த்துட்டோம், இருந்தாலும் தியேட்டரில் பார்க்கணும்ல, அதனால புந்தடிச்சு ஓடி வந்தோம். ஓகேங்களா? படம் நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம். மொபைல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மொபைல்லாம் பார்க்காம தியேட்டரில் மட்டுமே பார்க்கணுன்னு வந்திருக்கிறோம். தளபதியோட ஃபேன் நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறோம். முதல்வர் வந்து எல்லோரும் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முன்னோட இப்போ தான் அவர் வந்து மக்களோட இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் எப்பயும் இன்னும் நிறையா செய்யணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். மறுபடியும் படம் நடித்தா சந்தோஷம், இல்லைனாலும் இன்னும் சந்தோஷம். முன்னோட இன்னும் கூட இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். படம் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. கஷ்டமாக தான் இருக்கு, பட்டு பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். தளபதி மட்டும்தான், வேற யாருமே இல்லை இங்கே.
அதே மாதிரி ஃபைட் சீன் இது உங்களுக்கு ஃபேவரட் சீன் எல்லாமே எல்லா ஃபைட் சீனுமே நல்லா தான் இருக்கு. நம்ம ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கு. புரியலைங்க. நிறைய பேர் ஏ சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ரசிகர்களுக்கு அது தேவையில்ல. படம் பார்த்தா நல்லா இருக்கு. அது குழந்தைகளோட தளபதி பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பேய் படம் பார்க்குறாங்க, இது ஒன்று இருக்கு. ஓகே ப்ரோ. உங்களுக்கு இந்த படம் ரேட்டிங்கே என்ன எவ்வளோ கொடுக்குறீங்க? நான் தளபதி ரசிகனா என்ன சொல்லுவேன்னு நீங்களே நினச்சி பாருங்க. 10/10 தான் கொடுப்பேன். அவ்வளோதான் கொடுப்பேன். படம் எப்படி இருக்கும் ப்ரோ? படம் மாஸ்கி டைட்டில் கார்டில் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பர் பர்ஃபெக்ட். சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுங்களா? ஜெய் சார் அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சா? இப்போ விஜய் மாமா ஃபைட் சீன்லாம் பிடிச்சிருக்கா? விஜய் மாமாவோட டான்ஸ் எப்படி இருந்தது? அல்டிமேட். அல்டிமேட்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். சூப்பர் கன்செப்டில் படம் அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சார் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நடிக்கணும்னு ஆசைப்படுறோம். தேவைப்பட்டா சிஎம்மாக இருந்துட்டு கூட நடிக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி தான் நடித்தார். அதையே பின்பற்றி இவரும் நடித்தா மக்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக அவரை பார்க்க ரசிக்க காத்திருக்கும். நன்றி. கடைசி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்களா? கடைசி படம்னு நம்ம சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். அவர் இன்னும் வாய் திறந்து சொல்லலை. அது எங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு இருக்கும். அவர் தொடர்ந்து நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். படம் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் போர் அடிக்கல. 3 ஹவர்ஸ் போனதே தெரியல. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்க ஃபஸ்ட்டு வந்து இது சிஎம் சொல்லி போட மாட்டாங்கன்னு சொல்லி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்துட்டு போட சொல்லிட்டாங்க. அதனால் அவர் பர்மிஷனோட தான் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்க. எப்பயும் பார்க்காத விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டைட்டில் கார்டு சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இல்லை 50% ரீமேக்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல் HD வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்துச்சு தான். ஆனால் அவருக்கு எப்பவும் போல் அந்த கூட்ட வரைக்கும் அதிகமாக வந்துச்சு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெஷர்லாம் எப்படி இருக்கும்? அது எப்போவுமே ஒரு சூப்பராக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஃபீல்னா கடைசி படமாக போச்சா, அதனால் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதனால் இல்லை ஒரு சிலர் வந்து திருப்பி நடிப்பார் அப்படின்ற மாதிரி நடித்தா பெட்டராக தான் இருக்கும். ஆனால் அதை விட பெரிய பொசிஷனுக்கு போயிருக்காரு. என்ன கேட்டால் வேணாம், ஓகே. அது படத்தில் பண்ணுறதோ நேரில் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரில் நிறைய பண்ணுவாங்க. குழந்தைகளோட பார்க்கலாங்களா படத்தை? எல்லாம் பண்ணலாம். 18% போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவர் எதுவும் கவர்ச்சியால் நடிக்கிறது இல்லை. ஆக்ஷன் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்க என்ஜாய் என் பையனை உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் போட்டதுக்கப்புறம் சிரிச்சு உட்காந்து கதி கிடக்கிறான். 9 மந்த் தான் ஆகுது. 18% தேவையில்லை. இதெல்லாம் சும்மா தளபதி ஃபேனா நீங்கள் என்ன படத்துக்கு என்ன எவ்வளோ கொடுக்குறீங்க? ரேட்டிங் இல்லை. எவ்வளோ ரேட்டிங்களா? ரேட்டிங் இல்லை. சும்மா ஒரு 10 ஸ்டார் கொடுக்கலாம். 10 கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு மேலேயே இருக்குது நம்ம. அதனால் தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக படத்துக்கு முன்னாடியே அவர் நேரில் வந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டாரு. எவ்வளோதான் நலத்திட்டங்கள் பண்ணாலும் இந்த மக்கள் வந்து சில இடத்துல இவர் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சு, இவர் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மக்கள் மாறுவாங்கன்னு நான் நம்புகிறேன். படம் நல்லா இருக்குதுப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற அரசியல் பற்றி அதை பேசியிருக்காங்களா? இல்லை பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்குங்க? சூப்பரா இருந்தது சார். சூப்பராக இருந்தது. டைட்டில் கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு சார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். விஜய் சாரை மறுபடியும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். மக்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் கழிப்பு ஒரு 6 மந்த் கழிச்சு வந்துருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதை பத்தி எப்போ வந்தாலும் எப்ப வந்தாலும் தளபதி தான். பட் ஓகே, ரொம்ப நாள் ஃபர்ஸ்டே வந்திருக்கலாம். ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் லேட்டா வந்தாலும் ஓகே, சூப்பரா வந்திருக்கு. ஒரு பிரச்சனை. உங்களுக்கு அதுல பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் வந்து எல்லாமே டோட்டலா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பிடிச்சது தான். விஜய்னாலே பிடிச்சது தான். அதுக்காக கடைசி தான் படம் உங்களை அழுகாச்சு வர வச்சுட்டாரு. கண்டிப்பா ரொம்ப எமோஷனல். அந்த ஃபைனலா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து வந்தது எல்லாமே வந்தப்போ அது ரொம்ப எமோஷனலா. நீங்க எந்த படம் பார்த்து விஜய் ஃபேன் ஆனீங்க? நான் வந்துட்டு எல்லாமே சார், டோட்டலா ஸ்டார்டிங்ல எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாவே நாங்க ஃபேன் தான். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களா படம்? கண்டிப்பா பொண்ணுங்கெல்லாம் அந்த எமோஷனல் அழுதுட்டாங்க. நல்லா இருந்துச்சுங்களா? அந்த விஜய் மாமா ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக. விஜய் மாமா டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? என்ஜாய் உங்களுக்கு பண்ணி பிடிச்ச சீன் என்னது? எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வளர்த்தது வரைக்கும் பிடிச்சது. அந்த பொண்ணு வளர்த்த சீனா அவங்க அந்த எமோஷனலா பேசும்போது 2 பேருமே அழுதுட்டாங்க. சூப்பரா. ஒரு கான்செப்ட் எப்படி? சூப்பரா. சூப்பர்.
சூப்பராக இருந்துச்சு சார், படம் நல்லா இருந்துச்சு சார். சரிங்களா, லாஸ்ட் படம் தலைவர் படம் பார்க்க வந்தேன், என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. பொண்ணுங்களுக்காக மெயினாக கூட்டம் வந்தேன். எதுக்காகனா பொண்ணுங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு சொல்றதுக்காக பொண்ணுங்களுக்கு காமிக்கிறதே கூட்டம் வந்த படம். 2 பேரும் என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்களும். அவங்களே ஒரு நிமிஷம் கண்ணீர் தந்துட்டாங்க. அதுக்காக ஹாப்பியாக ஹாப்பினஸாக இருக்குது. திருப்பி ஒரு படம் நடிக்க மாட்டா தெரியும், சிஎம் நடிச்சா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. டைட்டில் கார்டில் எப்படி இருந்தீங்க? தளபதி டைட்டில் கார்டில். சூப்பரா இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட் வருஷமா டைட்டில் கார்டே பார்க்கலங்க, அவ்வளோ வேகமா வந்தேன். டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் தளபதி. ஸோ அவருடைய லாஸ்ட் மூவி ஆனா அழுந்துட்டேன் உட்காந்து, என்னால எமோஷன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. அவ்வளோ பிடிக்கும் ஒரு. நீங்க எந்த படத்துல தளபதி பண்ணுவாங்க? நான் பர்டிகுலரா சொல்ல போறேன்னா கில்லி தான், எல்லாரும் மாதிரி தான். அதுல இருந்து தான் ஸ்டார்டிங். அவ்வளோ பிடிக்கும் அவரை. கில்லி டு ஜனநாயகன். புரியல. கில்லி to- கில்லி டு ஜனநாயகம் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பார்க்கலங்க. எனக்கு இதுல உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் அவர் வந்த சீன் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அவர்னாலே பிடிக்கும். பர்டிகுலரா எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ லாஸ்ட் மூவி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் இன்னும் நடிச்சா பரவாயில்லன்னு என் தங்கச்சிக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு. சிஎம் இருந்தா நடிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறான். அவ்வளோ பிடிக்குங்க அவரு. நீங்க சொன்னது மட்டும் அவருக்கு காதுக்கு விழுந்ததுன்னா அதுக்கு போதுமானது. நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா இன்னும் நடிக்க சொல்லுங்க, பரவாயில்ல நடிக்கட்டும். ரெண்டுமே இருக்கட்டும். இது இப்ப சிஎம்ஆ இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணுவாரு? எப்பவுமே எங்க சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா என்ன ஆனாலும் எங்க போனாலும் எங்க சப்போர்ட் ஆல்வேஸ் ஃபார் தளபதி தான். கண்டிப்பா தட் ஒன் மேன். கண்டிப்பா.